ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. எந்த கிரக பெயர்ச்சி நடந்தாலும் அதனால் ஒரு சில ராசிகளுக்கும் நன்மைகளும் ஒரு சில ராசிகளுக்கு கெட்ட பலன்களும் தான் ஏற்படுகிறது. ஒரு கிரகம் நம்மை செய்யும் இடத்திற்கு மாறினால் மற்றொரு கிரகம் சரியில்லாத நிலையில் அமர்ந்து வேறொரு விதமான பிரச்சனையை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. கிரக நிலை சரியில்லை என்றால் வழிபாடு பரிகாரம் என அனைவரும் சொல்வதுண்டு. அப்படி எத்தனை கோவிலுக்குத்தான் செல்வது? வாய்ப்பு இருப்பவர்கள் பிரச்சனைகள் தீர வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த கோவில்களுக்கு செல்ல வேண்டும். கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் எளிமையாக எந்த கடவுளை வணங்கினால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என இங்கு பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக ராசி மண்டலம் என்பது நவக்கிரகங்கள் எனப்படும் 9 கிரகங்களால் ஆளப்படுபவை. இந்த 9 கிரகங்களில் இயக்கங்களை பொறுத்து தான் மேஷம் துவங்கி மீனம் வரையிலான 12 ராசிகளின் தன்மையும் அமையும். இந்த 12 ராசிகளுக்குள் அஸ்வினி துவங்கி ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களும் அடங்கும். உலகில் உள்ள அனைவரும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவராகத்தான் இருப்பார்கள். ஒருவர் எந்த ராசியாக இருந்தாலும் நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவர்களின் வாழ்வில் ஏற்படும் நன்மை தீமைகள் அமையும். ஆனால் அனைவருக்கும் அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருப்பது கிடையாது. 5 கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் 4 கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தால் அந்த கிரகங்களுக்கு தொடர்பான விஷயங்களில் பாதிப்பு பிரச்சனைகள் ஏற்படும். 9 கிரகமும் நல்ல நிலையில் இருக்கிறது என எவருடைய ஜாதகத்திலும் சொல்லிவிட முடியாது. அனைவருமே ஒவ்வொரு பிரச்சனையால் ஒவ்வொரு கிரகத்தின் பாதிப்பில் சிக்கிக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்திற்குரிய கோவில், அந்த கிரகத்தை பாதிப்பை குறைக்கும் தெய்வத்திற்கான கோவில், அதற்கான பரிகாரம் ஆகியவற்றை செய்து வருகிறோம். ஒரு கிரகம் சரியில்லை என்றால் கோவிலுக்கு போகலாம். ஆனால் 4-5 கிரகங்கள் சரியில்லை, அதனால்தான் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் எந்த கோவிலுக்கு போவது என எல்லோரும் குழப்பமடைகிறோம். ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாக வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். அதெப்படி முருகனை வணங்கினால் அனைத்து பிரச்சனையும் தீரும்? நவக்கிரக பிரச்சனைகளுக்கு கூட முருகனை வணங்கினால் எப்படி பாதிப்புகள் சரியாகும் என கேட்கலாம். அதற்கு அருணகிரிநாதர் தன்னுடைய ஒரே ஒரு பாடலில் விளக்கம் அளித்துள்ளார். முருகனை வணங்குகின்ற அனைவரும் நன்கு தெரிந்த திருப்புகழ் பாடல். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யுமெனை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேச தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. நாள் சரியில்லாமல் இருக்கலாம், அது என்ன செய்துவிடும்? நம் முன் பிறவிகளில் செய்த வினையின் பயனாக இந்த பிறவியில் துன்பங்களை அனுபவிக்கலாம். அந்த வினைகள் என்ன செய்துவிடும்? என்னை பாடாய்படுத்தும் கஷ்டங்களுக்கு காரணமான நவக்கிரகங்களான கோள்களின் பாதிப்பு என்னை என்ன செய்யும்? யமனை போன்ற மிக கொடுமையாக என்னை வதைக்கும் துன்பங்கள் என்ன செய்யும்? முருகப்பெருமானின் 2 திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பு எனக்கு காவலாக இருக்கும்போது என்பதுதான் இப்பாடலின் பொருள். இதற்கும் 27 நட்சத்திரங்களும் தங்களின் பிரச்சனைகள் தீர முருகனை வணங்குவதற்கும் என்ன தொடர்பு என கேட்கலாம். அதற்கும் பதில் இந்த பாடலிலேயே உள்ளது. இந்த பாடலில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ள முருகனின் அணிகலன்களை கணக்கிட்டால் 27 என்ற எண்ணிக்கை வரும். முருகனின் பாதங்கள் 2, சிலம்பு 2, சதங்கை 2, தண்டை 2, முகங்கள் 6, தோள்கள் 12, கடம்பு என்னும் மாலை 1. இந்த 27 விஷயங்களும் 27 நட்சத்திரங்களாகும்.
அவற்றில் 12 ராசிகளும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம் என்பதையே இந்த பாடல் குறிப்பிடுகிறது. எந்த பிரச்சனையாக குறையாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் சொல்லி முறையிடுங்கள். அருணகிரிநாதர் அருளிய இந்த பாடலை தினமும் படித்து வந்தாலே மனதில் தைரியம், நம்பிக்கை பிறக்கும். உண்மையான பக்தி அன்புடன் எவர் ஒருவர் இந்த பாடலை கூறி வந்தாலும் முருகன் அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.